வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரயில் வண்டி. நாம் இன்னைக்கு காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. நாம் இன்னைக்கு காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து வர அம்ரித் பாரத் திட்டப்பணிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் அம்ரித் பாரத் திட்டப்பணிகள் கடந்த 2.5 வருஷமாக நடந்துகிட்ருக்குங்க. இந்த திட்டப்பணிகளில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஆர்ச் ஒன்று கட்டியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே. ஏற்கனவே இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே கான்க்ரீட் ரோடு போட்டுட்டாங்கங்க அந்த ஆர்ச்சில் இருந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும். அதே மாதிரி ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்கங்க. பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாகவே ரெட் கலர் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல நடக்கிறதுக்கு நடைபாதையும் அதே மாதிரி பிரம்மாண்டமான லைட்ஸும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் நடந்து வர ரேம்ப் வாக் நேராக பிளாட்ஃபார்மில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தற்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நடைபாதை அமைப்பதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்குங்க. இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் வச்சு வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த அம்ரித் பாரத் திட்டத்தில் காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 5.37 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி அதற்கான வேலைகள் தான் கடந்த 2.5 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. மித்த ஸ்டேஷனை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் மெதுவாக தான் நடந்துகிட்ருக்குங்க பணிகள். ஏன்னா 2 வருஷம் முன்னாடி நம்ம போட்ட வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல. இப்போ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா புதிய கட்டடங்கள் எல்லாமே கட்டி முடித்து அதற்கான பணிகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. பிளாட்ஃபார்மில் உள்ள கட்டடம் எல்லாமே இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இது தாங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கங்கிறத பாருங்கள். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. ஏன்னா 2 வருஷம் முன்னாடியே கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு கட்டியிருந்தாங்க. ஆனாலும் இன்னும் முடியாமல் தான் இருக்குது. கொஞ்சம் மெதுவாக தான் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ உயரமாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் என்ட்ரன்ஸை. என்ட்ரன்ஸ் தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா மெயின் ஹால் ஏரியா இது தாங்க. பேசஞ்சர்ஸோட மெயின் ஹால் ஏரியா இது தான். லெஃப்ட் சைட்லேயே டிக்கெட் கவுண்டர்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சீலிங் எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க டிசைன் பண்ணி. டிக்கெட் கவுண்டர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு. இன்னும் திறக்கலை. திறந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் பிளாட்ஃபார்ம் ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரனைட் கல்லை வச்சு பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்கங்க. தரையெல்லாம் போன தடவை வந்தப்போ இந்த வேலையெல்லாம் முடியாமல் இருந்துச்சு. எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்கங்கிறத பாருங்கள் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கை. அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்ட போர்ட்ஸுமே ரொம்ப டிசைனாக வச்சுருக்காங்கங்க. பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 மூணுத்துலேயுமே வச்சுருக்காங்க. தரையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. போன தடவை நம்ம வீடியோ போட்டப்போ இதெல்லாம் இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வெயிட்டிங் ரூம்ஸ், ஸ்டேஷன் மாஸ்டருக்கான ரூம், எலக்ட்ரிக்கல் ரூம் எல்லாமே வேலைகள் முடிஞ்சிருச்சுங்க. 2 வருஷம் முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் அப்போல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல்லாகவே திறந்துட்டாங்க கட்டி. அதே மாதிரி இன்னும் எல்இடி டிஸ்பிளே போர்டெல்லாம் இன்னும் வைக்கலன்னு நினைக்கிறேன். டைமுக்கு மட்டும் தான் வச்சுருக்காங்க. கோச் பொசிஷன் காமிக்கிற போர்ட்ஸ் எல்லாம் இன்னும் வைக்காமல் தான் இருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரூம்லாம் இருக்குது. வாங்க நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்ம் போய் பார்ப்போம். அதே மாதிரி இந்த அம்ரித் பாரத் திட்டப்பணிகளில் காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் 2 லிஃப்ட்டுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்குங்க. பிளாட்ஃபார்ம் 1ல் ஒரு லிஃப்ட்டும் அதேமாதிரி பிளாட்ஃபார்ம் 2, 3த்துக்கு சேர்த்து ஒரே லிஃப்ட்டாக வைக்கிறாங்க. வாங்க அதையும் நம்ம போய் பார்ப்போம். லிஃப்ட்டுக்கான மெயின் ஸ்ட்ரக்சர் மட்டும் தாங்க கட்டியிருக்காங்க. உள்ளே லிஃப்ட்டெல்லாம் எதுவும் இன்னும் வைக்கலை. மூடி தான் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது பிளாட்ஃபார்ம் 1க்கு உள்ள லிஃப்ட்டுங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2, 3த்துக்கும் சேர்த்து ஒரே லிஃப்ட்டாக வச்சுருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வேலை முடிஞ்சிடுச்சு. உள்ளே லிஃப்ட்டெல்லாம் இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1க்கு உள்ள லிஃப்ட்டு ஃபுல்லாகவே மூடி தான் வச்சுருக்காங்க. உள்ளே அப்படியே ஜஸ்ட்டு ஓப்பனாக தான் இருக்குது. இன்னும் மெயின் லிஃப்ட் இன்னும் இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி அம்ரித் பாரத் திட்டத்தில் காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் 3 பிளாட்ஃபார்முக்குமே ஃபுல்லாகவே ஓவர் ஹெட் ஷீட் போட்டு கவர் பண்ணுறாங்கங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த டார்க் ப்ளூவாக இருக்கிற எல்லா ஷீட்டுமே அம்ரித் பாரத் திட்டப்பணிகளுக்கு அப்புறம் போட்டது. லைட் ப்ளூவாக இருக்கிறது ஏற்கனவே இருந்த ஷீட்டுங்க. அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 மூணுமே ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க ஷீட் வச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இனிமே வெயில் அடித்தாலுமே மழை பெஞ்சாலுமே பேசஞ்சருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. காரைக்காலில் 3 பிளாட்ஃபார்மே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2, 3த்துக்கு உள்ள லிஃப்ட்டுக்கு உள்ள ஸ்ட்ரக்சர் இது தாங்க. இங்கேயும் இன்னும் லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதனால் வேறு யாரும் உள்ளே போகக்கூடாதுங்கிறத. உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்ட்ரக்சரு. லிஃப்ட்டு கூடிய சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது செகண்ட் அண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்ம் போய் பார்ப்போம். 3வது பிளாட்ஃபார்முக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் போகிறதுக்காக ஒரு லைன் ஏற்கனவே போட்டுட்ருந்தாங்க. காரைக்கால் பேரளம் பாதை தொடங்கினதுலேருந்து போட்டுட்ருந்தாங்க. அந்த லைன் அதற்குண்டான வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு பக்காவாக. இப்போ நம்ம 2வது 3வது பிளாட்ஃபார்ம் போய் பார்ப்போம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரனைட் போட்டுட்டாங்கங்க.
எங்கெல்லாம் அந்த ஓவர் ஹெட் ஷீட் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக கிரனைட் போட்டு வேலைகள் எல்லாம் பக்காவாக முடிஞ்சிடுச்சிங்க. வாங்க கீழே போய் பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கங்க. அப்படியே பளபளன்னு போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பயணிகள் உட்கார்றதுக்கான சேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கங்க அம்ரித் பாரத் திட்டத்தில் 2வது 3வது பிளாட்ஃபார்மில். இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எங்கெல்லாம் அந்த ஓவர் ஹெட் ஷீட் இல்லையோ அங்கே மட்டும் இன்னும் கிரனைட் போடலை. மித்த எல்லா இடத்துலையுமே போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல இனிமேல் தான் போடுவாங்க. அதற்கான வேலைகள் தொடங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 2வது 3வது பிளாட்ஃபார்மில் லிஃப்ட் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரனைட்கள் பதிக்கிறதுக்காக கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. இனிமேல் தான் வேலை தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் பதிக்காமல் இருக்குது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கான என்ட்ரன்ஸ் வருதுங்க. 2nd and 3rd பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மெயின் லிஃப்ட் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். அதுவும் தொடங்கிட்டாங்கன்னா டக்குன்னு பணிகள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பயணிகள் பயன்பாட்டுக்காக திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். 3வது பிளாட்ஃபார்மில் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குங்க. கிரனைட் இன்னும் இங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக வேலை முடியலை. மித்த இடத்துல எல்லாத்துலேயும் முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் 2 வருஷம் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துலலாம் வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கூட்ஸ் போகிறதுக்கான லைன் போடுறதுக்கும் அந்த நடைமேடை மாரி ஒன்று கட்டியிருக்காங்களா, அது எல்லாமே 2 வருஷம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அப்போ தான் வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக முடிச்சு திறந்துட்டாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் வச்சுருக்காங்க கிரனைட் கல் பதிக்கிறதுக்காக. லிஃப்ட்டுக்கான எலக்ட்ரிக்கல் செட்டப் எல்லாமே வச்சுருக்காங்க பார்த்தீங்கனாலே. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிஃப்ட்டுக்கான என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல தாங்க வருது. இங்கேயும் மூடி தான் வச்சுருக்காங்க. லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்ஸ் திறந்துட்டாங்கன்னா பயணிகள் 1வது பிளாட்ஃபார்ம்லேருந்து 2வது 3வது பிளாட்ஃபார்முக்கு ஈஸியாக லிஃப்ட்டில் போயிட்டு வந்துடலாங்க. வயதானவர்கள் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் லிஃப்ட் வந்துச்சுன்னா. கூடிய சீக்கிரம் இந்த லிஃப்ட்டுக்கான வேலைகள் முடியும்னு எதிர்பார்க்கலாம். 1வது நடைமேடையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் இன்னும் கிரனைட்கள் போடாமல் தான் வச்சுருக்காங்க. ஆனால் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 5.37 கோடி அலாட் ஆகிருக்கு. எங்கெல்லாம் அந்த ஓவர் ஹெட் இது போட்டிருக்காங்களோ ஷீட் போட்டிருக்காங்களோ அங்கே ஃபுல்லாகவே கிரனைட்கள் போடுவாங்க. இந்த இடத்துலலாம் சிமெண்ட்டு தான் இருக்குது இப்போது. இனிமேல் தான் பதிப்பாங்கங்கிற நினைக்கிறேன். அதே மாதிரி 1வது பிளாட்ஃபார்மில் இந்த இடத்துலலாம் இன்னும் உட்கார்றதுக்கான சேர்லாம் இன்னும் வைக்கலைங்க. ஒரே இடத்துல தான் இன்னும் வச்சுருக்காங்க எல்லா சேரையுமே. இனிமேல் தான் ஒவ்வொரு இடத்துலையும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கான வேலைகளும் வரக்கூடிய நாட்களில் நடைபெறுங்கிறத எதிர்பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சேர்ஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். உட்காந்துருக்குள்ள சிமெண்ட் சேர் எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. போக போக அதற்குண்டான வேலைகளும் நடக்குங்க. மித்த ஸ்டேஷனை கம்பேர் பண்ணுறப்போ காரைக்காலில் அம்ரித் பாரத் திட்டப்பணிகள் மெதுவாக தாங்க நடந்துகிட்ருக்கு. மித்த ஸ்டேஷன்லலாம் பணிகள் முடிஞ்சிடுச்சு. திருவாரூரில் பார்த்தீங்கன்னாவோ இல்லை தஞ்சாவூர்லலாம் நிறைய பணிகள் முடிஞ்சிடுச்சு. இங்கே இன்னும் நிறைய வேலைகள் பாக்கி இருக்குங்க. இந்த இடத்துலலாம் இன்னும் தர போடலை. அதே மாதிரி சேர்ஸும் அங்கங்கே தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். லிஃப்ட்டு வேலைகள் இருக்குது. அதே மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் வேலை இன்னும் முடியல. வரக்கூடிய நாட்கள் இன்னும் இப்படி இருந்தாலும் ஒரு 6 மாதம் கிட்ட ஆயிலும்னு நினைக்கிறேன். ஃபுல் வேலைகள் முடிஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த வசதியெல்லாம் வரத்துக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நடக்கிற அம்ரித் பாரத் திட்டப்பணிகளை நான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து சேரும். அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவையும் மித்த உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு சென்று சேருங்க. வரக்கூடிய நாட்களில் சுற்றி இருக்கிற ஊரில் நடக்கிற அம்ரித் பாரத் திட்டப்பணிகளை உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இத்துடன் நான் விடைபெறுகிறேங்க. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.